பார்த்து வருகிறோம். ஆபரேஷன் சிந்தூரி தாக்குதலை தொடர்ந்து மே 13 முதல் 17 வரை திட்டமிடப்பட்டிருந்த பிரதமரின் வெளிநாட்டு பயணங்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் பஹவல்பூரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய தாக்குதலில் மசூத் அசாரின் குடும்பத்தினர் 10 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். பிரதமர் மோடியினுடைய வெளிநாட்டு பயணங்கள் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்பொழுது வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக வரும் 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை பிரதமர் மோடி வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக குரேஷியா, நெதர்லாந்து உள்ளிட்ட 3 நாடுகளுக்கு செல்வதற்கான ஒரு திட்டமிடல் இருந்தது. குரேஷியா, நார்வே மற்றும் நெதர்லாந்து ஆகிய 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக செல்வதற்கான ஒரு திட்டமிடல் என்பது இருந்த நிலையில் தற்போது அந்த 3 பயணங்களுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பை பிரதமர் அலுவலகமானது வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்க பகுதி என்பது பிரதமர் அலுவலகத்தினுடைய பகுதியாகும். இந்த பகுதியில் முற்றிலுமான ஒரு பொது போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டு ஒரு விஐபி மூவ்மெண்ட்டுக்கான பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்படுவது. உயர்மட்ட கூட்டத்தினால் அதிகாரிகள் மட்டத்திலான ஒரு ஆய்வுகள், ஆலோசனைகள் தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் மத்திய அமைச்சரவை கூட்டமும் தற்பொழுது பிரதமர் மோடி தலைமையில் அவருடைய இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. அதில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் மூத்த அமைச்சர், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சரோடு ஒரு ஆலோசனையில் ஈடுபடுத்தப்பட்ட பின்னர் குடியரசுத் தலைவரை அவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான ஒரு விளக்கத்தை அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு வழங்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்பொழுது பிரதமர் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய சவுத் பிளாக் பகுதியும் உச்சகட்ட பாதுகாப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சகம், பாதுகாப்புத்துறை அமைச்சகம், பிரதமர் அலுவலகம் என இன்று காலை முதலேயே நடத்தி வரும் இந்த நிலையில்தான் இந்த ஒரு பல்வேறு ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். பிரதமர் அலுவலகத்திலும் மீண்டும் ஒரு ஆலோசனை என்பதும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலும் அந்த அதிகாரிகள் மட்டத்திலான ஒரு ஆலோசனையும் தற்பொழுது நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் பிரதமருடைய 3 நாடுகளுடைய அந்த அரசுமுறை பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. நியூஸ் 8 பிரத்யேக தகவலாக நாம் அதை பார்த்துக் கொண்டுள்ளோம். ஆபரேஷன் சிந்தூரினுடைய பல்வேறு தகவல்கள், விவரங்கள் தற்பொழுது தொடர்ந்து வெளியாக இருக்கும் நிலையில் பாகிஸ்தானில் நடைபெற்ற பஹவல்பூரில் குறிப்பாக நடைபெற்ற தாக்குதலில் மசூத் அசார், ஜெய்ஷ் இ முகமதுடைய முக்கிய தலைவராக பார்க்கப்படக்கூடிய தீவிரவாதி மசூத் அசாருடைய உறவினர்கள் 10 முதல் 14 பேர் வரை இந்தியாவினுடைய தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அபிநயா, சுசித்ரா, நீங்க இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது. 9 தீவிரவாதிகளின் நிலை மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும் நிலையில் 26 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதேபோல இதற்கு ராணுவ தரப்பில், பாகிஸ்தானின் ராணுவ தரப்பில் பூஞ்ச், ரஜோரி ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இந்தியாவை சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது மத்திய அமைச்சரவை கூட்டத்திலும் முக்கிய ஆலோசனை நடைபெற்று வருகிறது. குடியரசுத் தலைவரை விரைவில் பிரதமர் சந்தித்து இதுகுறித்து விளக்கம் அளிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. முப்படை தளபதிகளும் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்தியாவின் நிலைமையை உற்று கண்காணித்து வருவதாகவும் மத்திய அமைச்சரவை தரப்பிலிருந்தும் பல்வேறு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வெளிநாட்டு பயண திட்டங்களையும் ரத்து செய்திருக்கிறார். இதுகுறித்து நம்மிடையே பல்வேறு விஷயங்களை குறித்து பேசுவதற்காக பேராசிரியர் ஜெகநாதன் அவர்களும் ஓய்வு பெற்ற வெளியுறவுத்துறை அதிகாரி மாணிக்கம் அவர்களும் நம்முடைய இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். பேராசிரியர் ஜெகநாதனிடம் கேட்கலாம். சார், 1970ற்கு பிறகாக இப்படி ஒரு நிலை இந்தியாவில் நிலவுகிறது. இதற்கு அடுத்த கட்டமாக இந்தியா எந்த விதத்தில் பதிலடி தரும் என எதிர்பார்க்கலாம்? ஏன்னா இது போர் இல்ல, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் அப்படின்னு பல்வேறு ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் நம்மிடையே முன்னதாக கருத்துக்களை பகிர்ந்திருந்தாங்க. உங்களுடைய பார்வை? இது 1971 நம்ம கம்பேர் பண்ண முடியாது இப்போதைக்கு. பட் ஒரு விதத்துல கம்பேர் பண்ணலாம். என்னன்னா, போருக்குண்டான தயார் நிலையை அரசாங்கம் 1971 அப்புறம் இப்போதான் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, அந்த சிவில் டிஃபென்ஸ் இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் எம்ஹெச்ஏ ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்கல்ல, இது எனக்கு தெரிஞ்சு 1971 அப்புறம் தான். கார்கில் வாரப்போ கூட இந்த மாதிரி கைட்லைன்ஸ் பரவலாக எல்லா மாநிலங்களுக்கு அனுப்பப்படல. அது 1971 ஒத்து இருக்கிறது. பட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் இது. ப்ரிசிஷன் டார்கெட்டட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஆனா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லேயே என்னன்னா, நடந்த 2 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நான் முன்பே குறிப்பிட்டபடி, இதற்கு முன்னாடி நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், பாலக்கோட்டா இருக்கட்டும், இது ரெண்டுமே தீவிரவாதிகளுடைய லான்ச் பேட் என்று சொல்லக்கூடிய, அவங்களை அங்கிருந்து அந்த தாக்குதலுக்கு தயார்படுத்தி அனுப்பக்கூடிய இடத்துல தான் நடத்திருக்காங்க. இதுதான் முதல் முறையாக அவங்களுடைய தலைமையகமான
பஹவால்பூர்ல ஜெய்ஷ் இ முகமதோட ஹெட் குவார்டர்ஸ்லேயே வந்து அங்கதான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. நான் சொன்ன மாதிரி பைனான்சியல் எல்லாமே அங்கதான் நடக்குது. ஸோ அந்த இது வந்து இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து பண்றாங்க. இதுதான் முதல் முறை நடந்திருக்கு. அந்த பஹவால்பூர் வந்து ஜம்மு காஷ்மீரோட மாநிலத்துல, அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீர்ல கிடையாது. அது வந்து பஞ்சாப் ப்ராவின்ஸ், பாகிஸ்தான்ல கூடிய பஞ்சாப் ப்ராவின்ஸ். பாகிஸ்தானே பாத்தீங்கன்னா ஒரு 4 மாகாணங்கள் தான். அதுல 3 மாகாணங்கள்ல வந்து ஒரே ஒரு மாகாணம் தான் இதை என்டையர் பாகிஸ்தானே கண்ட்ரோல் பண்றாங்க, அந்த பாகிஸ்தானி பஞ்சாபிஸ். ஈவன் இந்த சிந்திஸ்ன்னு சொல்ற இந்த கராச்சி இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க வந்து பொலிட்டிக்கலாவும் சரி மிலிட்டரிலையும் பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் பஞ்சாபிஸ் தான் டாமினேட். ஆபீசர்ஸா இருக்கட்டும், எல்லா ஹையர் பொசிஷன்ல வந்து அவங்க தான் டாமினேட் பண்றாங்க. வேற யாருமே அவங்க இது பண்றது கிடையாது. அரசியலா இருக்கட்டும் அவங்க தான் டாமினேட் பண்றாங்க. இந்த சிந்திஸ் வந்து ஒரு மார்ஜினலா நெக்ஸ்ட் 2வது டாமினேஷன் வந்து சிந்திஸ். மீதி பலுச்சிஸ்தான், கில்கிட் பல்டிஸ்தான், அந்த நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ரீஜியன்ஸ், கைபர் பத்குவான் சொல்லக்கூடிய அந்த இந்த 3 மாகாணங்களும் வந்து இன்னும் வந்து பாகிஸ்தான் ராணுவத்துடைய முழு கட்டுப்பாட்டில் இல்லை. அவர்களுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழே வந்து முழு அதிகாரத்தோடு செயல்படுகிறதா என்றால் அதுவும் இல்லை. இது வந்து சுதந்திரம் வாங்கி 70 வருடங்கள் ஆகிறது. இன்னும் வந்து பாகிஸ்தானுடைய அவங்களுடைய அரசியல் அமைப்பு சட்டம் வந்து இந்த மாகாணத்தை வந்து உள்ளடக்கி ஒரு தேர்தலை நடத்தக்கூடிய விதமாக செயல்படுறதுக்கு இன்னும் அவங்களால பண்ண முடியல. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இது பாகிஸ்தான் பஞ்சாப்ல வந்து நீங்க நர்வ் சென்டர், அந்த ஜெய்ஷ் இ முகமது நர்வ் சென்டரை வந்து டார்கெட் பண்ணிருக்கீங்க. அதை வந்து அவங்க வந்து இது வந்து ஒரு சீரியஸான ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான். ஏன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேன்ல இருந்தது, இந்த இடம் அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல நடந்திருக்கு. இதோட என்ன சிக்னல், நம்ம முன்பே குறிப்பிட்ட மாதிரி இவங்க என்ன ஒரு சிக்னல் வந்து இந்தியா கொடுக்குதுன்னா, நாங்கள் லான்ச் பேடு ட்ரைனிங் எல்லாம் தாக்குதல் நடத்திருக்கோம். இனிமேல் இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு அதோடைய கட்டமைப்புகளுக்கு வந்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் பாகிஸ்தான் ராணுவ தலைமையகமாக இருக்கக்கூடிய ராவல்பிண்டியிலே வந்து தாக்குதலை நடத்த தயங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு சிக்னல் அடுத்த கட்டமாக அதுவாக தான் இருக்குது என்பதுதான் தெரிய வருகிறது. திரு ஜெகநாதன் இணைப்பில் இருங்க. தொடர்ந்து ஓய்வு பெற்ற அதிகாரி மாணிக்கத்திற்கு இந்த கேள்வி. பாகிஸ்தான் தரப்புல இருந்து சார், இப்போ நீங்க இந்தியா தரப்புல இருந்து அமைதி காத்தா நாங்களும் அமைதி காக்க தயார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கு இந்தியா தரப்புல இந்த ஆலோசனைகளுக்கெல்லாம் பிறகாக என்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்படலாம்? இதுக்கு மேல வந்து நம்ம வந்து அடி எடுக்க மாட்டோம், அப்படிதான் எனக்கு தெரியுது. அவங்க வந்து பாகிஸ்தான்காரங்க இதுக்கு ஏதாவது ஒரு மூவ் பண்ணாங்கன்னா இதுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய பதிலடி ரொம்ப இதை விட பெருசா இருக்கும். அதுக்கு உண்டான தயாரான நிலைமையில தான் 3 படைகளும் தயாராகி இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு செய்தி வந்து பாகிஸ்தானுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி அவங்களுக்கும் இப்ப மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப நம்ம பேசும்போது அங்கேயும் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. என்ன எடுக்கலாம், என்ன பண்ணலாம், என்ன மாதிரி அடுத்தது ஒருவேளை நம்ம மீடியாக்காரங்களால கொண்டு போய் காமிச்சு, இல்ல பாருங்க மக்கள் எந்த இடத்த தான் டெமாலிஷ் பண்ணிருக்காங்க, அங்க எந்த ஒரு கேப்பும் கிடையாதுன்னு காமிச்சிட்டு பாலக்கோடு மாதிரி ஏதாவது அவங்க போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 5-6 விமானத்தை ஷூட் பண்ணிட்டோம், அவங்க அட்டாக் பண்ண சிவில என்ன பண்ணிருக்காங்க, பாகிஸ்தான் இந்தியா வந்து அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து கிடைக்கல அவங்களுக்கு அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு இது. அவங்க வந்து இந்த பொய் செய்திகள் மக்களுக்கு, ராணுவ அதிகாரம் தானே அங்க இருக்குது, மக்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் கிடையாது அங்க நம்ம என்ன மற்ற நாடுல இருக்கும்போது. அதனால அப்படி அதை இதோட நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒருவேளை வந்து அவங்க தப்பு கணக்கு போட்டாங்கன்னா அடுத்து நடவடிக்கை அவங்க எடுத்தாங்கன்னா எந்த மாதிரி வந்து அவங்க வந்து தாக்குதல் நடத்துவாங்க. நம்ம வந்து எல்லா விதமான தாக்குதலுக்கும் நம்ம தயாராகணும். ட்ரோன் அட்டாக்கா இருக்கட்டும், மிசைல் அட்டாக்கா இருக்கட்டும், லேண்ட் அட்டாக்கா இருக்கட்டும், இல்லைன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல்லே வந்து இல்லைன்னா இன்டர்நேஷனல் பார்டர்லயே வந்து இதுக்கு முன்னால வந்து ஷூட் பண்றது வந்து வெறுமனே கன்ஸ் ஷூட் பண்ணிக்கிறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நேற்று இன்னைக்கு காலையில வந்து கொஞ்சம் ஆர்ட்லரி ஃபயர் பண்ணிருக்காங்க. ஆர்ட்லரி ஃபயர் பண்ணும்போது இந்த ஃபார்வர்ட் பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் தாண்டி மக்கள் இருக்க இடத்துக்கும் வந்து அட்டாக் பண்ணதாலதான் ஒரு 3 இந்திய 3 பேர் வந்து 3 பேரும் 38 பேர் 3 பேர் இறந்திருக்காங்க, 38 பேர் காயம் விட்டுருக்குன்னு இதே தரப்பு சொல்லியிருக்காங்க இந்தியன் மக்கள். ஸோ அந்த ஆர்ட்லரி எக்ஸ்சேஞ்ச் வந்து கொஞ்சம் பலமா வந்து போய்கிட்டு இருக்கதா ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு பெருசா போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி அவங்க வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போறதுக்கு தயாராக நம்ம ராணுவம் வந்து
தயாரா இருக்குது, நேவி தயாரா இருக்குது, ஏர்ஃபோர்ஸும் தயாரா இருக்குது. அதனால வந்து அந்த அளவுக்கு போகக்கூடாது அப்படின்னு நிறைய நாடுகள் வந்து இந்தியாவுக்கும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இது கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிப்ளமேட்ஸ் மற்ற நாடுகள்லாம் கூப்பிட்டு இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் காமிச்சாங்கல்ல, அதே அவங்களுக்கும் தனியா வந்து காமிப்பாங்க, அவங்களுக்கு எவிடன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க.